இப்போ ஆடிபிளா இருக்கா? இப்போ கேக்குதா? ஓகே. ஓகே, குட் மார்னிங், வெல்கம் டு ஆல். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரோ சொல்லியிருப்பாங்க. நான் 2014 டு 2018 பேட்ச் பாஸ்ட் அவுட். பிரபு, நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? உங்களால் ரிப்ளை பண்ண முடியுமா? ஹலோ பிரபு. பிரபு, வாட்ஸ்அப்பில் கூட ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து 2014 டு 2018 பேட்ச் பாஸ்ட் அவுட். அதை முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாரியோ இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியர்ஸில் எனக்கு வந்துட்டு ஜாப் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இன்ட்ரோ கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் என்ன இதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அங்கே லாரியோ இன்டீரியர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஒரு இன்டீரியர்ஸ் பற்றி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அவங்க போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹைச்சண்டா ஸ்டீல் டீடைலிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம காலேஜுக்கும் வந்துட்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு பிளேஸ் ஆகி நான் வந்துட்டு நான் வந்து காலேஜில் வந்து பிளேஸ் ஆகலை. நான் டேரெக்டாக அங்கே ஃபஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அது நாங்கள் போனதுக்கப்புறம் தான் என்இசிக்கு வந்து ஹையர் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ அங்கே ஒரு 6 மந்த் லாரி வெயிட்டியர்ஸில் ஒர்க் பண்ணதுனால ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு ஆரம்பித்தது தான் இந்த பிராண்டு. நான் இதை ஆரம்பித்தேன் 2022 ஆரம்பித்தேன். ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ வரைக்கும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் பண்ணிட்டேன். ஓகே, அதை பற்றியான சின்ன இன்ஃபர்மேஷன், அதில் என்ன ஸ்மார்ட்டாக இருந்தது, நம்ம படித்ததுக்கு என்ன இங்கே அப்ளை ஆச்சு, இல்லை என்ன அது இன்னும் அட்வான்ஸாக எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்ம இந்த இன்டீரியர்ஸ் மூலிமா நம்ம வந்து பார்க்கலாம். அதை நான் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த டாபிக் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ். ரொம்ப லென்த்தாலாம் எடுத்துகிட்டு போய் நிறைய எடுக்கலாம். இது ஒரு 6 டாபிக்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கில் என்ன வரிசையாக அந்த என்னென்ன டாபிக்ங்கிறதையும் நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். என்னோட நம்பரையும் நான் வந்து மிஸ்டர் பிரபுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது டவுட்ஸ் இல்லைனா இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா டேம் ஷூராக நீங்கள் அதை கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து ஒரு 3 டிவிஷன்ஸில் தான் பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம், செகண்ட் வந்துட்டு பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் 3வது வந்து பிஸ்னஸ். இந்த 3 தான் இப்போ நான் படிக்கும் போதும் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சும் 20 வருஷம் சரி, 20 வருஷம் கழிச்சும் கூட அவ்வளோதான் பிரிக்கவும் செய்வாங்க. ஆனால் இந்த சிவில் ரிலேட்டடாக இதை தாண்டி என் நம்பர்ஸ் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டு மீன்ஸ் ஆர்ட்ஸை நீங்கள் ஒர்க்கராகவும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி தனியாக பிஸ்னஸாகவும் எடுத்து ரன் பண்ணலாம். நீங்கள் மற்ற ஃபீல்டுலாம் எப்படின்னு தெரியாது. நீங்கள் ஒரு ஐடி செக்டருக்குள்ளே போயிட்டு அதை இமீடியட்டாக பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ண முடியுமா, அங்கே எம்ப்ளாயியாக இருந்துட்டு வெளியே வந்து உடனே அந்த பிஸ்னஸை பண்ண முடியுமான்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மோர் தென் 6 to 7 இயர்ஸ் மினிமம் எடுத்துக்கும். பட் இந்த சிவிலும் சரி, இன்டீரியர்ஸும் சரி, இல்லை வேற ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனும் சரி, இந்த மாதிரியான எல்லா இதுவுமே ஒரு 2 இயர்ஸில் நீங்கள் எனக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிகிட்டே கூட 7 இயர்ஸாக கற்றுக்கிட்டே இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் லிட்டில் பிட் கிரியேட்டிவிட்டி தேவை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ அந்த 6 டாபிக் என்னங்கிறதே நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஸ்லைட்ஸை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலிக்கான் ஃபோம் ஸ்ப்ரே, செகண்ட் யூபிவிஸ் விண்டோ, தேர்ட் வந்து இன்விசிபிள் கிரில், ஃபோர்த் வந்து பியூ ஸ்டோன் பேனல், ஃபிஃப்த்து லூவர்ஸ், சிக்ஸ்த்து ஜிப்சம் பிளாஸ்டர். இந்த 6 டாபிக் தான் நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 6 டாப்பிக்கில் நான் இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன புதுசாக பார்த்தேன், இல்லை இதில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மேஜராக ரோலாக ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டாபிக் போகிறேன், சிலிக்கான் ஃபோம் ஸ்ப்ரே. இதை யாரும் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, இந்த சிலிக்கான் ஃபோம் ஸ்ப்ரே அப்படிங்கிறது.
இதை பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்சடைல் டூல். இதோட ஒர்க் என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம நம்ம சவுத் சைட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான அந்த அந்த வுட்டை வந்து ப்ரிக்யூட் பண்ணிட்டு சைட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்பெண்டர் வந்து நம்ம நிலம் இருக்குல்ல, அந்த மெயின் டோருடைய ஃப்ரேமை வந்துட்டு அங்கே மெஷர் பண்ணி அங்கேயே ஃபேப்ரிகேட் மீன்ஸ் அதை அசம்பிள் பண்ணுவாங்க. சீசனிங் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு பில்டிங்கே இல்லாம அந்த ஃப்ரேம்ஸை வச்சுட்டு ஒரு ஒரு பூஜை ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பட் இங்க நான் வந்ததுக்கப்புறம் இங்க சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 100%ல ஒரு பிலோ 20% மட்டும்தான் வந்துட்டு பிரைவேட் ஹவுஸ் இல்லைன்னா வந்துட்டு இருக்கிற ஹவுஸை ரீஃபர்பிஷ் பண்றது இல்லை வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதெல்லாம் பிலோ 20 தான். பிலோ 10 தான் இருக்கும். நான் பிலோ 20 கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் 80% ஆஃப் பீப்புள்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான் வாங்குவாங்க. பிகாஸ் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுடைய 7.5 crore பாப்புலேஷன்ல 1.25 crore சென்னையில இருக்கும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தனித்தனி வில்லான்னு கான்செப்ட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இங்க அந்த மாதிரி அவ்வளவு ஸ்பேஸ் இல்லை. ஸ்பேஸ் இருக்கு, பட் ஆனா அது அது ஒரு சிட்டிக்குள்ளேயோ ஈஸி அக்சஸ் பண்ற ஸ்பேஸா வராது. ஸோ அதனாலதான் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ என்னோட வீடு இங்க சென்னையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 flats இருக்கு. இதுதான் மினிமம். ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 6 flats மினிமம் இருக்கும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் இங்க ஒரே அப்பார்ட்மெண்ட்ல 3000 flats இருக்கிற மாதிரியும் இங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 3000 அப்பார்ட்மெண்ட்ஸ்லயும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி டோர் ஃப்ரேமை பண்ணி செஞ்சு வைக்கலாம் முடியவே சான்ஸே கிடையாது. நான் பின்னாடி உங்களுக்கு போட்டோ அட்டாச் பண்றேன். அதோடைய அப்பார்ட்மெண்ட்டோட வியூஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளால வந்து ஒரு 2000, 1000, 2500 இந்த மாதிரி ஃபிளாட்ஸ் நம்பர்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி வுட்டில் வந்து வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆலோ பிளாக்ஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எதுவுமே அந்த வால்ஸ் எதுவுமே லோடு எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் வால் மாதிரி தான் ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டைப் ஆஃப் இந்த அப்பார்ட்மெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்த உடன் ஃப்ரேம்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் இந்த சிலிக்கான் ஃபோம் ஸ்ப்ரே. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன லேபர் ஒரு நார்த் இந்தியன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 ஃப்ளாட்ஸுக்கு இதை வந்து கவர் பண்ணிட்டு போவோம். அது அவ்வளோ ஸ்பீடாக வந்து பண்ணுவாங்க. இது என்னன்னா உள்ள ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் உள்ள இருக்கும்போது ஒரு 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 ஸ்ப்ரே கண்டென்ட்ல அந்த பாட்டில் இருக்கும். அது ஏரோட ரியாக்ட் ஆகும்போது அது ஒரு அந்த தர்மாகோல் இருக்குல்ல, அந்த தர்மாகோல் உடைய ப்ரொபோர்ஷனுக்கே இது வரும். பட் தர்மாகோல் ஈஸியாக பிக்க முடியும், இது ஈஸியாக பிக்க முடியாது. ஒரு எலாஸ்டிசிட்டியை ஒரு அலோவ் பண்ணாது. அது கொஞ்சம் டைட்டான ரப்பர் ஃபினிஷ் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த 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 சிலிக்கா ஃபோம் ஸ்ப்ரே. ஸோ இதை வச்சு தான் இது வந்து சாம்பிள் சின்ன பாட்டில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கோம். பட் இதில் பெரிய பெரிய டியூப்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நான் பின்னாடி உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் அட்டாச் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸுமே என்னுடைய சைட்டில் எடுத்தது. 1 or 2 தான் வந்துட்டு நான் எனக்கு அது கிடைக்கல. இந்த டெக்னாலஜியே இல்லை இந்த இதை நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அதுக்காக நான் அதை அட்டாச் பண்ணாமல் இருக்கேன். பட் 90% ஆஃப் ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் என் சைட்டில் எடுத்தது, என் சைட்டு பண்ண ஃபோட்டோஸ் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்க்கலாம். இது வந்து அதே மாதிரி ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் இன்சுலேஷன் இமீடியட்டாக நடக்கும். உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது நீங்கள் ஒரு வெண்டர் ஒரு ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறான்னா 3 sides பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ளோரிங்கை தவிர்த்துட்டு லெஃப்ட்டு டாப்பு ரைட்டு 3 சைட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பண்ணி முடிச்ச ஒரு 5 minutesக்குள்ளேயே அது ஏரோட ரியாக்ட் ஆகி அது வந்து உடனே அந்த பாண்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும் பிட்வீன் உடன் அண்ட் தென் வால்க்கு. ஸோ அதுதான் இதோட வெர்சடைல் மெட்டீரியல்னா நீங்கள் எதுக்குனாலும் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி, மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அது வந்து நீங்களே அதை வந்து ஃபயர் பண்ண நினச்சா கூட அது பத்தாது. ஏன்னா பிகாஸ் அது ஃபயர் ரெசிஸ்டன்ட்டு. இதுதான் இன்னைக்கு சென்னையில் ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. மைவான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை பற்றி பார்க்கலாம். என்ன மைவான் அப்படின்னா அது என்ன யூசஸ் இருக்கு, என்ன வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு நாள் நான் அதை பற்றி பேசுகிறேன். மைவான் டெக்னாலஜி பற்றி. இதை நீங்கள் எங்கேனாலும் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஸ்கில்டு லேபர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 minutes நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அது யார் வேணாலுமே பண்ணலாம்.
ஸோ அந்த அளவுக்கு ஈஸி. பிகாஸ் ஏன்னா நீங்கள் 2500 ஃப்ளாட்ஸுக்குலாம் வந்து நீங்கள் வுட்டை ப்ரிக்யூட் பண்ணி சீசனிங் பண்ணி அதை ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வந்து அந்த ஃப்ரேம்ஸை பண்ணி கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். அதை பண்ணவும் முடியாது அவ்வளோ ஃப்ளாட்ஸாக. பிகாஸ் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் எப்படி சேல் பண்ணுவாங்கன்னா நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் புக்கிங்கே ஆகும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு மோர் தென் 10 to 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடும். இங்கே மேக்ஸிமம் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா 3 years to 4 years தான். அது அவ்வளோதான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு முடிக்கிறவங்க ஒரு 4 yearsக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களால அவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஃப்ளாட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இதோட கான்செப்ட் பார்த்துடலாம். பட் நம்ம வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த உடன் ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வால்ஸை வந்து நம்ம சிமெண்ட் மார்ட்டரால் கவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இதில் இருக்காது. அந்த அளவுக்கு இதில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அதே மாதிரி அதை வந்து இந்த சிலிக்கா ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடுக்கிறதும் கஷ்டம். பிகாஸ் இதை ஹீட் எதுவும் பண்ணீங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி வந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஈஸி. பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் அதை ஃபுல்லாக சிப்பிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு, இப்போ கான்கிரீட்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அது ஒரு கிராக் நீங்கள் அதை பஞ்ச் பண்ண கிராக் வரும். நீங்கள் அதை அப்படியே எடுக்கலாம். பட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இல்லை எனக்கு ஃபோம் ஸ்ப்ரே வேண்டாம், ஃபியூச்சரில் நான் வந்து அதை சிமெண்ட் மோட்டரை வச்சே பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த ஃபோம் ஸ்ப்ரே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சிமெண்ட் மோட்டர் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ், டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். அண்ட் தென் இதை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டோர் ஃப்ரேமுக்கும் டேமேஜஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிமெண்ட் மார்ட்டர் அளவுக்கு பேக் ஆகிருக்காது. அது ஒரு 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 கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். நீங்கள் அதில் ப்ரெஷர் கொடுத்து அதில் பஞ்ச் பண்ணீங்கன்னா டோர் ஃப்ரேமும் அந்த வாலை விட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் ஜாஸ்தி வரும். பட் லேபரில் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். லேபர் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10 ஃப்ளாட்ஸுக்கு தான் அதை அப்ளை பண்ண முடியுதுன்னா இதை வச்சு நீங்கள் ஒரு 30 ஃப்ளாட்ஸுக்கு ஒரே லேபர் வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு லேபர் வைஸ் உங்களுக்கு வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசஸ் இதில் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட சைட்டு தான். நான் ஃபர்ஸ்ட் பண்ண சைட்டு. இந்த சைட்டில் வந்து ரைட் சைடில் உள்ள ஒரு டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோமை வந்து முன்னாடி அந்த பக்கத்துலேருந்து அப்ளை பண்ண ஃபோம் வந்து அப்படியே ஏரில் ரியாக்ட் ஆகி இந்த பக்கத்து வெளியே வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஃபைனலாக எடுத்துருவாங்க. இது சைட் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நான் அப்போ சும்மா எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக என்ன ஒர்க் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு இன்டீரியர்ஸ்க்கும் நம்ம தான் வந்துட்டு என்ன ஒர்க் ஸ்டேட்டஸ் போயிருக்குங்கிறத நம்ம சொல்லணும். இதே மாதிரி ஃப்ரம் ஸ்கிராச்லேருந்து சில அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும். அதுக்குமே பில்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை வந்துட்டு இதை மாற்றணுமாங்கிற எல்லா அப்டேட்டும் நம்ம ஃபர்ஸ்டே ப்ரியராக போய் பார்த்து நம்ம கிளைண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்குது, இதை நீங்கள் இமீடியட்டாக மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா டோருக்கு மேலே ஒரு கான்கிரீட் ஸ்லாப் ஒன்று ரன் ஆகி போயிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் நான் அதுக்காக இதை எடுத்து அனுப்பினேன். பட் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த டோருக்கு பின்னாடி ஒரு ஸ்பான்சி கலரில் ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ஃபோம் ஸ்ப்ரே. நீங்கள் அதை அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா அது அப்படி தான் வரும். இப்போ நீங்கள் கீழே அப்ளை பண்ணுறாங்க பாருங்க, இதுவுமே அதே தான். இந்த மெத்தடில் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு டோர் இருக்கு பாருங்க, பாத்ரூம்கான என்ட்ரி இருக்கு பாருங்க. இந்த பாத்ரூமுக்கு 2 டோரு. ஸோ குழம்ப வேண்டாம். இந்த டோர்ல வந்து அவுட்டர்ல ஒரே ஒரு உடன் ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி வச்சிருக்காங்க, தெரியுதா? 3 சைடுமே வச்சிருக்காங்கல்ல. அது என்னன்னா அந்த திக்னஸ், அந்த ஃபோமை மறைக்கிறதுக்கு தான் ஒரு ரீப்பர்ஸ் வந்து அந்த இடத்துல 3 சைடும் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது காமன், எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் இதுதான் பண்றாங்க. இதை ஃபைனலாக பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவன் பெயிண்டாக வந்துடும். ஒயிட் கலரில் அந்த ஃப்ரேம் பெயிண்டிங்கே வந்துடும். உள்ள ஃபோம் இருக்கிறது வெளியே தெரியாது. டபுள் சைடும் பண்ணுவாங்க. இந்த ரூமில் இன்னும் பேக் சைடில் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மெயின் டோர் பின்னாடி இருக்கிறது ஃபோம் எப்படி வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க டோர் வந்து அந்த ஃபோம் ஸ்ப்ரே வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த திக்னஸை எப்படி வந்து ஹைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரே ஃபோட்டோவில் உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து அந்த ரீபர்ஸ்க்கு பேக் சைடில் இருக்கும். நமக்கு தெரியாது, ரீபர்ஸ் வந்துட்டு அவங்க வச்சு நெயில் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி கீழே ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கு வந்து அப்ளிகேஷன். இது எப்படி அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கன் இருக்கும். அந்த கன்னில் இந்த பாட்டிலில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு அதை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படி இதை வந்து ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். ஒரு சிங்கிள் லேபர் காலைல 9 o'clock டு ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு மோர் தென் 30 ஃப்ளாட்ஸ் வரைக்கும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.
பட் இங்க ஆல்ரெடி ஒரு ஒரு கார்பெண்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கொடுத்து சும்மா வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு சைட் ரெடியா இருந்ததுன்னா ஒரு 30 ஃபிளாட்ஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். பட் இதே மாதிரி நம்ம சிமெண்ட் மாட்டர் பண்றதா இருந்தா இது ரொம்ப நிறைய என்ன டைம் எடுத்துக்கும். பட் அது எஃபெக்டிவா இருக்கும். பட் இந்த மாதிரி மல்டி நம்பர்ஸ் அபார்ட்மெண்ட் சிஸ்டம்க்குலாம் வந்து அது செட் ஆகாது. இதுதான் எல்லாருமே பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூபிவிசி விண்டோ. இந்த யூபிவிசி விண்டோ வந்து இப்போ நான் படிக்கும் போதுமே சில இடத்துல நான் போடுறத பார்த்துருக்கேன். நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து அன்பிளாஸ்டைஸ்ட் பாலிமர் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. நாங்களே இப்போ சின்ன சின்ன தெரிஞ்ச நாங்கள் படிக்கும்போது என்னோட ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நானே வந்துட்டு யூபிவிசிலாம் வேண்டாம், அது வேண்டாம், நம்ம வுட்லே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே எவ்வளோ தூரம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. மோர் தென் வில்லாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிவிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் லோ மெயின்டெனன்ஸு, பெயிண்டிங் செலவு கிடையாது, ஃபேப்ரிகேஷன் வந்து ஃபேக்ட்ரியில் ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. இப்பயுமே கோவில்பட்டி இளையர் சேந்தல் ரோட்ல போனீங்க அப்படின்னா சரவணா ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபேப்ரிகேஷன் சென்டர் இருக்கு. அங்கே போனீங்கன்னா அவங்க யூபிவிசி விட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நீங்க நேரலாவே யாராவது பசங்க யாராவது கோவில்பட்டியா இருந்தீங்கன்னா சும்மா போயிட்டு கூட ஒரு அதை எப்படி பண்றாங்க என்ன ஏதுங்கிறத நீங்க பார்த்துட்டு வரலாம். இளைய சேந்தல் ரோட்ல சரவணா ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த யூபிவிசி மேனுஃபேக்சரிங். சின்ன பிளான்ட் தான், பட் இங்கே இருக்கிறதா பெரிய பெரிய பிளான்ட் இருக்கும். ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது சொல்லியிருக்கேன்ல 1000 அப்போதான் உங்களுக்கு வீடே இருக்கும். ஸோ அவ்வளோ இதுக்கெல்லாம் வந்து குட்டியை வச்சு பண்ண முடியாது. அது பெரிய ஃபேப்ரிகேஷன் சென்டர் அவுட்டர்ல வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான். இது என்னன்னா ஒரு பிளாஸ்டிக்கால செய்யறதா, அந்த பிளாஸ்டிக் உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா மெட்டல் பீசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணிடலாம். நீங்க ஆசோ பிளேட்ஸ் வச்சு நீங்க ரப் பண்ணீங்கன்னா அந்த அந்த யூபிவிசி மெட்டீரியல் கட் ஆயிடும். பட் ஆனால் உள்ள இருக்கிற அந்த பிளேட் கட் ஆகாது. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து. பட் உடல் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான்னு கேட்டால் உடல் அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. பட் ஓகே, இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த விண்டோவில் பார்த்தீங்க, அந்த அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை விண்டோஸ் இருக்குன்னு தெரியும். இருக்கிற எல்லா விண்டோஸுமே யூபிவிசி விண்டோ தான். ஸோ இந்த மாதிரி ஹைட்லலாம் வந்துட்டு அதை கட் பண்ணி அதை உள்ள வர்றது ஒரு சேஃப்டி பர்பஸ்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி அக்சஸே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணணும். அந்த வியூ கிரியேட் பண்றதுக்காக தான் அந்த விண்டோஸ் இருக்கு. ஸோ அந்த விண்டோஸும் நீங்க போட்டுக்கலாம். வெளியிலேருந்து யாரும் உள்ளெல்லாம் வர முடியாது. நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து அக்சஸ் ஏரியா தான் கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபிளாட்ஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிளே ஏரியா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிளாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் யூபிவிசி தான் போடுவாங்க. ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெடியூஸ் ஹீட் லாஸ். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாய்ச்சருக்கு வந்துட்டு கொஞ்சம் இப்போ டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் டைம்ல வந்து பெர்ஃபெக்டா க்ளோஸ் ஆகுது, வின்டர் சீசன்ல க்ளோஸ் ஆகாது. கொஞ்சம் உரசிட்டு போய் க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பரா க்ளோஸே ஆகாது. இல்லைன்னா லேட்ச் போட முடியாது. இந்த பிரச்சனைலாம் வரும். பட் இதுல அந்த மாதிரி வராது. அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ல ஒன்லி மெயின் ஃப்ரேம் வந்து எல்லாருமே உடன்ல தான் பண்ணுவாங்க. மெயின் ஃப்ரேம் எதுவும் பண்ண மாட்டாங்க. மெயின் ஃப்ரேம்ல ஃபுல்லா உடன். அந்த மெயின் ஃப்ரேமோட டோருமே உடன்ல தான் இருக்கும். பட் இருக்கிற எல்லா பால்கனி விண்டோ, பே விண்டோ, நார்மல் விண்டோ எல்லாமே யூபிவிசியில தான் வரும். ஸோ நீங்கள் ப்ரோஸ் இதில் கொடுத்துருக்கேன். நான் அந்த ப்ரோஸ் என்னென்ன வருங்கிறது நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மெயின்டெனன்ஸும் கிடையாது. என்ன ரொம்ப ஒரு 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 7 இயர்ஸ்ல நீங்கள் ரொம்ப அது வந்து டைரக்ட் எக்ஸ்போசர் டு சன்லைட் இருந்ததுன்னா லைட் கலரில் ஃபேட் ஆகும். அதாவது ஒரு எல்லோ இஷ்ஷாக மாறும். ஆனால் அதை ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. அவ்வளோதான், அதை நீங்கள் மாற்ற தான் செய்யணும். இது வந்து முன்னாடி இருந்தது, நானுமே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வுட்ல அந்த யூபிவிசி கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸாக்டா அதே கலர்ல அவங்க பண்ணி கொடுப்பாங்க. மல்டி கலர்ஸ் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டா கூட நான் சென்னையில ஒரு ஃபேப்ரிகேஷன் சென்டருக்கு போய் பார்த்தேன். ஃபேப்ரிகேஷன் சென்டருக்கு போய் பார்க்கல, நான் வந்து ஒரு ஷோரூமுக்கு போய் பார்த்துருந்தேன். ஸோ அங்க எக்ஸலண்டா பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட நான் உங்களுக்கு போட்டோஸ் வேணாலும் நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். நீங்க அதை பாருங்க. அதுல உங்களுக்கு தெரியும் இல்லை என்னென்ன கலர்ஸ் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ என்னோட சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எனக்கு இப்போ நான் டீனரில் ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அப்பார்ட்மெண்ட் கிடையாது, வில்லா, 5 பிஹெச்கே வில்லா. அந்த வில்லாவுக்கு நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த யூபிவிசி விண்டோ கலரில், உடன் கலரில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காமிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். இது வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அது அந்த அளவுக்கு உட்ல இருக்கிறது அளவுக்கு இதுல ஸ்ட்ரென்த் இருக்காது. பட் இங்க இருக்கக்கூடிய யூசேஜுக்கு இது போதும். அந்த மாதிரிதான் இருக்கு. ஃபேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் இது கான்ஸ்ல வரும். அதுக்கடுத்து பாருங்க.
இது வந்து தான் கிராஸ் செக்ஷன். அந்த யூபிவிசியோட விண்டோஸ் கிராஸ் செக்ஷனை கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மேல இருக்க ஸ்லைடரு, அவுட்டர்ல இருக்கிறது வந்துட்டு ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு யூபிவிசி வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். இந்த ரெண்டு ரன்னர் அண்ட் டிராவலர் இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு மெட்டல் பீஸ் வந்து உள்ள ஹாலோ செக்ஷன்ல வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மெட்டல் பீஸ் இல்லைன்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம உள்ள வந்துடலாம். பிகாஸ் வச்சிருக்கிறதுமே கிளாஸ் தான். அது பிரேக் பண்ணிட்டு வர்றதும் ஈஸி தான். இதை நீங்க ஃப்ரேமாவே கூட கழட்டிடலாம். பட் இந்த மெட்டல் பீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நீங்க இன்னும் பேமெண்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட்ல தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாமே பெர் ஸ்கொயர் ஃபீட் தான். இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக இதுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டல் பீஸோடைய இந்த இருக்கிற ஹாலோ செக்ஷன் பிளாஸ்டிக்னு கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல எல்லாம் மெட்டல் பீஸ் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஃபீட் 500 rupees அப்படின்னா 750க்கு அதை நீங்க இன்னும் 250 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இருக்கிற ஹாலோ எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் பீசஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை நான் பேசிக்கா நீங்க நம்ம கொடுக்குற 450 to 500க்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு நீங்க காமிச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பேக் பண்ணுங்கனாலும் மெட்டல் பேக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒயிட் மட்டும் இல்ல, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இப்ப நீ ரைட் சைட்ல பாக்குற அபார்ட்மெண்ட் எல்லாமே நான் பண்ண சைட்டு. ஃபர்ஸ்ட் அர்பன் ரைஸ், செகண்ட் சுப்ரீமா, ரேடியன் சுப்ரீமா, தேர்டு வந்துட்டு அலையன்ஸ் கேலரியா, ஃபோர்த் வந்து காசா கிராண்ட், ஃபிஃப்த் வந்துட்டு எஸ்பிஆர் ஹை சிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் இருக்கிற அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் ஏஷியாலேயே ஹையஸ்ட் டாலஸ்ட் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட். டோட்டலி 65 ஃப்ளோர்ஸ் இருக்கு இதுல மட்டும். ஸோ இந்த இவ்வளோ அபார்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுல இருக்க எல்லா விண்டோஸுமே வந்து யூபிவிசியால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். இதுவும் இந்த விண்டோவும் சரி, பால்கனியோட விண்டோவும் சரி, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூபிவிசி தான் போடுவாங்க. பிகாஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா 2500 யூனிட்ஸ்க்கு மேல. செகண்ட் அபார்ட்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1500க்கு மேல இருக்கும் யூனிட்ஸ். தேர்ட் அபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் கம்மி, 1000 யூனிட்ஸ் பக்கம் இருக்கும். ஃபோர்த்லயும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் தான் நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்கீங்க. இது மாதிரி மல்டி பிளாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர்த்தில் காசா கிராண்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக், இது மாதிரி மொத்தம் 5 பிளாக் இருக்கும். ஸோ நிறைய ஃபிளாட்ஸ் வரும். அதுலேயும் 2000 ஃபிளாட்ஸ்க்கு மேலே. ஃபிஃப்த்தில் இந்த எஸ்பிஆர் ஹை சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3000 ஃபிளாட்ஸுக்கு மேலே இருக்கும். இது ஃபேஸ் 1. இது மாதிரி 4 ஃபேஸ் இருக்கு. ஒரு ஃபேஸுக்கும் 6 years ட்ராவலில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேஸ் 1 முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. செகண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலேயும் நான் ஒரு ஃபிளாட், இந்த ரெண்டாவது அபார்ட்மெண்ட்டை மட்டும் 2 ஃபிளாட் 1 ஃபிளாட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அந்த உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லா நான் இன்டீரியர் பண்ணல. இதுல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் 1-2 வீடு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் எல்லா அபார்ட்மெண்ட்லையும் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்விசிபிள் கிரில். இது என்னது அப்படின்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ஃபீல்டுக்கு வரும்போது, நான் லாரியோட ஒர்க் பண்ணும்போது கூட இப்படி ஒன்று இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு ஹோம் சென்டர்னு சொல்லிட்டு இங்க ஒரு இன்டீரியர்ஸ் பிராண்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு அவங்களால இல்லை இன்விசிபிள் கிரில் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், அதனால நீங்க வேற யார்கிட்டயாவது அவுட் சைட் வெண்டார்ஸ் கிட்ட கொடுத்து அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது இந்த இன்விசிபிள் கிரில் ஆர்டர் எனக்கு வந்தது. இந்த இன்விசிபிள் ஆர்டர் கிரில் எனக்கு வந்து நான் கொஞ்சம் நிறைய ஃபிளாட்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணேன். சேஞ்சஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹோம் சென்டர் அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டு அந்த ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்கிட்ட வந்துருச்சு. அதுதான் காசாக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் அவங்க ஸ்கோப் கொடுக்கும் போது தான் எனக்கே தெரியும் இன்விசிபிள் கிரில்னு ஒரு மேட்டர் இருக்கு. இது என்ன நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. இங்க சென்னையில அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அங்க பால்கனில நீங்க எந்த வியூவை ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கறத முதற்கொண்டு அதை பொறுத்து வரைக்கும் உங்களுக்கு நான் காஸ்ட்ல வேரியேஷன் வரும். இப்போ நீங்க சி சைடை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 lakh to 5 lakhs வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு ஃபார்ம் லேண்டை நீங்க வந்து பாக்குறீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா இந்த பால்கனில இருந்து பாக்குறதுக்கு எந்த வியூ கிரியேட் ஆகுதோ அந்த வியூக்குலாம் நம்ம சார்ஜ் பே பண்ணுவோம். ஸ்விம்மிங் பூல் வியூ இருந்தால் அதுக்கு தனி காஸ்ட்டு இருக்குதுலே. தெரியுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 floors, அதுக்கடுத்து இருக்கிற அப்படியே ஒரு 5 floors பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட் வந்து ரிவைஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 floor வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரு, அதுக்கப்புறமேட்டு வந்து பொல்யூஷனு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த ஃப்ளோர்ஸ் அப்படியே மேலே நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரம் மஸ்கிட்டோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யாருமே பொல்யூட் ஆகாத ஏர் இருக்கும். பட் பிகாஸ் பொல்யூட் ஆன ஏர் எல்லாமே கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம ஹைரேஸ் போக போக ஹீரநந்தானியில் அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் டாப் ஃப்ளோரில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு. அதுவுமே நான் அங்கே பண்ணது கிடையாது. ரோமன் ஆர்கிடெக்சரில் இருக்கும். அதோட ஹீரநந்தானின்னு சொல்லுவாங்க. ஓஎம்ஆர்ல இருக்கு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பினாக்கிள் நினைக்கிறேன், அந்த ஐ திங்க் பினாக்கிள் நினைக்கிறேன் பேர்.
கீரனந்தானி ஓஎம்ஆர்னு போட்டிங்கனாலே வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 7500 ஃபிளாட்ஸ் அதில். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 crore ஸ்டார்ட் ஆகும். அது மேக்ஸிமம் 5 crore வரைக்கும் போகும். ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு வியூ எடுத்துட்டு இதுக்கான ஒரு 5 lakhs பே பண்ணிட்டு அந்த இடத்துல சேஃப்டிக்காக நீங்க நார்மல் கிரில்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட். அந்த கிரில்லும் நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லயும் போட்டிருக்கேன். பட் ஆனால் ஒரு அவுட்கமே போயிடுச்சு. அந்த ஒரு பால்கனியோட ஃபீலே இல்லை. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்த ப்ராடக்ட் தான் இந்த இன்விசிபிள் கிரில். இது ஒண்ணுமே கிடையாது. மேல ஒரு ஹரிசாண்டல் பார், கீழே ஒரு ஹரிசாண்டல் பார் இருக்கும். அதை ஃப்ளோரோடையும் மேல உள்ள பாரை காங்கிரீட் மேல உள்ள ஸ்லாபோடய அட்டாச் பண்ணியிருப்பாங்க. 2 mm ஆர் 3 mm கேபிள்ஸ். அது என்ன கேபிள் அப்படின்னா மெரைன் கேபிள்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த கேபிள்ஸை 1 inch ஆன் சென்டர்ல அதை வந்து 2 inch ஆன் சென்டர்ல லே பண்ணிட்டே வருவாங்க. 2 mm திக்ல வேரியபிள் கேபிள்ஸும் இருக்கு, 3 mm கேபிள்ஸும் இருக்கு. இந்த சைட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2 mm கேபிள்ஸ் வித் 3 inch ஸ்பேசிங். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒன்று இருக்கிறதாவே தெரியாது. அப்ஸ்ட்ரக்ஷனே இருக்காது. ஒரு ஃப்ரீயா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒயர் இருக்கிறதே தெரியும். பட் அது ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அவ்வளோ ஓவர் டைட் டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டென்ஷன் மீன்ஸ் அந்த ஒவ்வொரு கேபிளும் டாப் அண்ட் பாட்டம்ல லாக் பண்ணும்போது அவ்வளோ டைட் கொடுத்து லாக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கம்பி ஆடாது, அது ஷேக்கே ஆகாது. அது அவ்வளோ டைட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக போடுறது. இது இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து நம்ம நார்மல் கிரில் பார்க்கும்போது அது கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது யூசேஜ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் போட்டதுக்கப்புறம் இப்பயுமே ஸ்டில் அவங்க கிளைண்ட் வந்து எங்களுக்கு நல்லா இன்விசிபிள் கிரில் போட்டது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இன்னமும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுவும் டேமேஜ் ஆகல. நான் போட்டு 1 year மேலே ஆயிடுச்சு, எதுவுமே ஆகல. பட் இது சர்வீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 2 years ஒன்ஸ் வந்துட்டு அந்த நம்ம போயிட்டு வந்துட்டு டோட்டல் 2 years ஒன்ஸ் வந்து டோட்டலாக அந்த கேபிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு டோட்டலாக வந்துட்டு அதை நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து கழட்டிட்டு நம்ம திரும்ப அதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மெரைன் கிரேட் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2 mm or 3 mm கேபிள்ஸ் யூஸ் பண்றாங்க. அது நம்ம என்ன ஆப்ஷனோ 2 inch ஸ்பேசிங்லையும் கொடுத்துக்கலாம், 3 inch ஸ்பேசிங்லையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் வந்து 400 kilograms ஆஃப் டென்சில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும், தாங்கும், விஸ்டாண்ட் பண்ணும். இது காஸ்டிங் எப்படி வரும் அப்படின்னா இப்போ 2 mm வித் 2 inch ஸ்பேசிங் அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. ஒரு 270 இல்லை ஒரு 290 அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் 3 mm கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே 2 inch யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 370, ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா மாறும். இதுதான் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நல்ல கிரேட்ல பண்ணுறீங்கன்னா ஒரு 400 rupees வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் 10 feet எவ்வளோ இருக்குங்கிறது. லென்த் விஸ் 10 feet, ஹைட் விஸ் 10 feetனா டோட்டலி 100 square feet வரும். ஒரு 400 rupees per square feetனா ஒரு 40,000 ஆகும். இந்த ஒரே ஒரு பால்கனியை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணுறதுக்கு 40,000 rupees அப்ராக்சிமேட்டாக ஆகும். எனக்கு 37,500 rupees சார்ஜ் ஆச்சு நான் பண்ணும்போது. இப்போ மேபி ஒரு 25 rupees வந்து ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அதனால நான் சொல்கிறேன். பட் அதை நீங்கள் ஓல்டு ஸ்டைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை மைல்டு ஸ்டீல்லையோ அதை எடுத்து கலரிங் பண்ணிட்டு அதை 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 ஃபேப்ரிகேட் பண்ணி சைட்டுக்கு கொண்டு வந்து வெல்டு பண்ணி, ரெண்டாவது நீங்கள் அப்படியே இதை மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வெல்டு பண்ணிலாம் கொட்டுற முடியாது. சம் வாட் நீங்கள் இங்கே வெல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் செகண்ட்.
ஹலோ. பிரபு, எந்த ஸ்கிரீன் ஷேர் ஆச்சு? எந்த ஸ்கிரீனுமே ஷேர் ஆகலையா? இல்ல பிரபு, நீ அந்த மாதிரி இருந்தா சொல்லணும்ல, அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே, நீ கொஞ்சம் அதை பார்த்துட்டு எதுவும் ஆடிபிள் இல்லை, ஸ்கிரீன் ஷேர் ஆகல, எனக்கு இமீடியட் டெக்ஸ்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ சாரி, ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு என்னென்ன பார்த்தோங்கிறது நான் சொல்லிடுறேன். அஜெண்டா இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பில் வரைக்கும் வந்திருக்கோம். இது அந்த டாபிக் ஸ்லைடு. அண்ட் தென் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிலிகான் ஃபோம் ஸ்ப்ரேயோடைய ஸ்லைடு. அண்ட் தென் இது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருப்பேன். இதுதான் நான் பண்ண சைட்டு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இந்த மாதிரி ஃபோம் ஸ்ப்ரே இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த பக்கெட்டும் 3 பக்கெட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரீப்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்கங்கிறது ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் சிலிகான் ஃபோம் ஸ்ப்ரே. இது யூபிவிசி விண்டோ. நம்ம இவ்வளோ நேரம் யூபிவிசின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், யூபிவிசினா என்ன, அது எதனால இங்கே அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் யூபிவிசி விண்டோன்னு நான் பேசினேன், ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ள கிராஸ் செக்ஷன்ஸ் இது. பக்கத்தில் நான் பண்ண அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். 5 அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப உள்ள இன்க்ளூட் பண்ணல. ஸோ இவ்வளோ மல்டி ரேஸாக இருக்கும். இதுலலாம் வந்து நம்ம வந்து உடன் ஃப்ரேம்ஸ் வச்சு பண்ண முடியாது. அதனால யூபிவிசி வந்துட்டு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கடுத்து இன்விசிபிள் கிரில். நான் இவ்வளோ தூரம் பேசினேன்ல, இன்விசிபிள் கிரில் மெரைன் கேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. 2 mm 3 mm வித் 2 inch or 3 inch ஸ்பேசிங். அதுதான் இந்த மெரைன் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா இந்த இன்விசிபிள் கிரில். இது வந்து ரெஸ்ட்டும் ஆகாது, உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு இவ்வளோ பே பண்ணி வாங்குறாங்கன்னா அந்த வியூக்காக தான். ஸோ அந்த வியூவில் போய் சேஃப்டிக்காக நீங்கள் நார்மல் கிரில்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் இந்த இன்விசிபிள் கிரில் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ வந்து நிறைய பேர் கிடையாது, ஒரு 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 பிலோ 5% மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% பக்கம் வந்து இந்த பேபி வச்சுருக்கவங்க, கிட்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் போடுவாங்க. அதுலேயுமே ரொம்ப ரொம்ப பெக்குலராக இருக்கவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க, இதை பற்றி பார்த்தவங்க மட்டும்தான் இந்த இன்விசிபிள் கிரில் கான்செப்ட்டுக்கு போவாங்க. பிகாஸ் நானே சொல்கிறேன்ல, ஒரு 2 years பேக் தான் எனக்கு 2 yearsல ஒரு 1 year பேக் தான் எனக்கு இந்த ஆர்டர் வரும்போது தான் தெரியும் இன்விசிபிள் கிரில்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் என்னோட நிறைய கிளைண்ட்ஸுக்கு இன்விசிபிள் கிரில்லை வந்துட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸே இதில் கிடையாது. அந்த ஒரு 1 year or 2 yearsக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து, அதை யாரும் எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அது பேசாமல் இருக்கும். நீங்கள் ஏதோ கிட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஒயரை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் அது கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ தட் நம்ம திரும்ப டீமை வர வச்சு அது கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்ம மெட்டீரியலுக்கு எதுவுமே சார்ஜ் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு லேபர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். இதை கம்ப்ளீட்டாக அன்டை பண்ணிட்டு திரும்ப அதை லாக் பண்ணுவாங்க, வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். நான் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் தென் கிரவுண்ட் ஃப்ளோருக்குலாம் இது போடக்கூடாது. பிகாஸ் ஏன்னா ஒரு கட்டிங் பிளேடை வச்சு இந்த டெண்டான்ஸை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். ஒரு டெண்டானை கட் பண்ணால் போதும், அது ரிமைனிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ சேஃப்டி பர்பஸில் வந்துட்டு இது கொஞ்சம் வீக்கு. இது ஹைரேஸில் இருக்கும், நம்மளோட சேஃப்டிக்கு மட்டும்தான் போட்டுக்கிறோம், மற்ற யாரும் உள்ள வர. ஏன்னா ஹைரேஸ் உங்களுக்கு தெரியும், அது யாருமே அப்படி அக்சஸே பண்ண முடியாது, நீங்கள் அது அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃப்டிக்காக போடுறதுக்கு இந்த இன்விசிபிள் கிரில்லை யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்ப்ரெஷன் மீன்ஸ் அந்த டெண்டான்ஸில் ரொம்ப அழுத்தி ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த டெண்டான்ஸ் லேஸாக அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெண்ட் ஆகும். அது என்ன ஆகும் அப்படின்னா யூனிஃபார்மிட்டியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து அந்த மாதிரி பெண்ட் பண்ணீங்கன்னா வராது. அதை பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்மளால அதை ரிட்ரைவே பண்ண முடியாது. திரும்ப அன்டை பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்து
திரும்ப அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு தான் நம்ம அதை ரீஇன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான காஸ்ட் ஆகும். சர்வீஸ்லாம் பெருசாக கிடையாது. அதாவது நம்ம நம்ம டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா லேபர் காஸ்ட் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு லேபருக்கு மட்டும் நம்ம பே பண்ணிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். ஸோ அது அட்வான்டேஜ் தான். இதுவே நீங்கள் நார்மல் கிரில் பண்ணீங்கன்னா அது பார்க்கவும் ரொம்ப வேர்டாக இருக்கும். இந்த ஹைரைஸ் வந்து இந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ரெண்டாவது ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸில் வந்து ரியாக்ட் ஆகும், ரஸ்ட் ஆகும். அது என்ன சொல்கிறது, நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது டேஞ்சரும் கூட. அது ஃபிக்ஸ்டும் பண்ண மாட்டாங்க. ஃபிக்ஸ்டுனா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து என்ன ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த இன்விசிபிள் கிரில் போகிறதுங்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்விசிபிள் கிரிலுக்கு இங்கே வெண்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மல் கிரில் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே ஆள் இருக்காங்க. இன்விசிபிள் கிரில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலான ஆள் தான் பண்ண முடியும். அதை பண்ண தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கான கேபிள்ஸ் இது எல்லாமே நார்மல் எந்த கடையிலையும் வாங்க முடியாது. அந்த பண்ணுற வெண்டாருக்கு தான் அவங்க தான் அதை ப்ரிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்கள் லேபரில் பண்ணுங்க அப்படின்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சார்ஜஸ் கேட்பாங்க. நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம கொடுத்தும் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதை நான் கான்ஸில் போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப நாளாக அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்த டெண்டன்ஸ் லேசாக பெட் அதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஒன்றும் தெரியாது, ஒன்றும் ஆகாது. பட் நீங்கள் தூரத்தை பார்க்கும்போது ஒரு லேசாக ஒரு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இல்லை இந்த ஒரு கேபிள் மட்டும் பெட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை திரும்ப நம்மளால ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி அதை கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஹை டென்ஷனில் இருக்கும். அதை நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ப்ரொஃபஷனலாக தான் கூப்பிடணும். ஸோ அதை கான்செப்டாக இருக்குது. இப்போ யாரோ ஒரு ஆள் கிரில் பண்ணிட்டு போயிருக்காங்க, நார்மல் கிரில் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரில் பர்சன்ஸே கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அதை வந்து ரிப்பேர் ஏதாவது ரீகேபிள் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் பெயிண்டிங் ஆப்ஷனும் கிடையாது, பெயிண்டிங் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அது மாதிரி இந்த செட்டப் வெண்டார் யாரோ அவங்கள தான் நம்ம வந்து கூப்பிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே நான் ரொம்ப இங்கே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு இங்கே ஆள் இல்லை. இன்னும் நம்ம ஊர் சைடுல இது வரவே இல்லை. உங்களுக்கு என்னன்னே ஊர் சைடுல தெரியவே தெரியாது. நீங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிள் கிரில் கான்செப்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போறேன். நெக்ஸ்ட் டாபிக் அதான் இந்த இதுதான் நான் பண்ண அப்பார்ட்மெண்ட்டோட இன்விசிபிள் கிரில் தெரியுதா உங்களுக்கு, இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வியூவையும் ரொம்ப டேமேஜ் பண்ணாது, அந்த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அந்த வியூவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வியூ கொடுத்துருப்பேன். மேலே உள்ள ஃபோட்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 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 அலுமினியம் சேனல் மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கா. அதை வந்துட்டு அந்த கான்கிரீட் அந்த கிரானைட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த பார்ல இருந்து தான் இந்த டெண்டான்ஸை வந்துட்டு டென்ஷன் பண்ணி மேலே எடுப்பாங்க. இதே மாதிரி பார் மேலேயும் ரூஃப்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே கனெக்ட் பண்ணுவாங்க, ஹை டென்ஷனில் கனெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக் போகிறேன். ஃபுல் வியூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. கீழே ஒரு பார் இருக்கும், மேலேயும் ஒரு பார் இருக்கும், பார்த்தா தெரியும். ஸோ அந்த இன்டர்மீடியட் கேப்பில் வந்துட்டு இந்த டெண்டான்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 2 mm போடலாம், 3 mm போடலாம். ஸ்பேஸிங் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 2 mm போட்டுக்கலாம், 3 mm போட்டுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் காஸ்ட்டை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ஒரு 6th ஃப்ளோரோ 7th ஃப்ளோரோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அவங்களே போட்டிருக்காங்க. இது ஒரு 3rd ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3rd ஃப்ளோர்லேருந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டு யூஸ் இல்லை, ஏன்னா அது நம்ம ஒரு லேடர் போட்டாலே அந்த மேலே உள்ள ஃப்ளோருக்கு வந்துடலாம். ஸோ அதை சேஃப்டி பர்பஸ்க்கு போட மாட்டாங்க. மற்ற ஹைட்டுக்கு ரொம்ப ஹை ரைஸ் போகிறவங்க பண்ணலாம். நீங்கள் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்குங்கிறது. இந்த சேம் கலர் டோனில் இருக்கிறது எல்லாமே காசா கிராண்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நவீன்ஸ் அப்பார்ட்மெண்ட், அவங்களுக்குமே மோர் தென் 2500 யூனிட்ஸ்க்கு மேலே அவங்க வீடு அதுக்கு இன்னும் கட்டிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபியூச்சரில் வந்து இந்த இன்விசிபிள் கிரில் நிறையா ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு மீன்ஸ் பிஸ்னஸாக பண்ணீங்க அப்படின்னா இது பயங்கர ஸ்கோப். அடுத்து வந்து பியூ ஸ்டோன் பேனல்ஸ். இது வந்து என்ன பாலியூரித்தீன் ஸ்டோன் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு இன்டீரியர், இது வந்து இன்டீரியர் ரிலேட்டடாக தான் வரும். ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள, ஒரு ஃப்ளாட்டுக்குள்ள ஒரு ஸ்டோன் ரிலேட்டடாக ஒரு டெக்ஸ்சரை கிரியேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட்ஸு, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டில் உள்ள பேக் வாலு, இல்லைனா வந்து ஸ்டேர்கேஸ் வாலு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். பிகாஸ் அந்த ஒரு வால் மட்டும் ஹைலைட்டாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் டெக்ஸ்டர்ஸ்னா இப்போ ரியல் ஸ்டோனே வந்துருச்சு, அதை வாங்கி நம்ம பண்ணலாம். பட் அது காஸ்ட் எங்கேயோ போகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ₹1500 ரியல் ஸ்டோன், அப்படியே அந்த ஸ்டோனை வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹1500 நீங்கள் அதுக்கு அந்த ஒரு வால்க்கு மட்டும் சம் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பேர் பண்ண முடியாது, எல்லாராலையும் அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா, இந்த பாலியூரித்தேன் அப்படிங்கிற மெட்டீரியலை ரியலான ஸ்டோனுக்கு மேல அதை வந்து லே பண்ண வச்சு அதை வந்து இந்த சப்வாட் இந்த பேட்டர்ன் கிரியேட் பண்றேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அச்சு கிரியேட் பண்றேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே தான் இந்த பியூ ஸ்டோன் பேனலுமே. இது நான் எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. இதை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்துட்டு எவ்ரி 3 months 4 months கோர்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்போ ஒன்று இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு போடுவாங்க. ஸோ அங்கே போகும்போது தான் இந்த பியூ ஸ்டோன் ஃபினிஷிங் இந்த பேனல்ஸை நான் பார்த்தேன். அங்கே பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே ஃபியூச்சர் ப்ராஜெக்டில் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இதை வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுவுமே ஸ்மார்ட் கீழே தான் வரும். பிகாஸ் ரியலாக ஒரு ஸ்டோனை கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், எக்ஸ்பென்சிவும் சரி, அதோட லே பண்ணுற இதுவும் சரி, அதை நீங்கள் மாற்றவும் முடியாது. இம்மிடியட்டாக இப்போ டேமேஜ் ஆகுது அப்படின்னா திரும்ப அதை ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். எல்லாமே அகைன்ஸ்ட் ஆர்டர். எந்த ஷாப்லேயுமே அது ஸ்டாக் நீங்கள் அதாவது சாம்பிள் ஸ்டாக் இருக்கும். பட் நீங்கள் நம்ம கேட்குற குவான்டிட்டி வேணும்னா அதுக்கான டைம் கொடுத்து ஒரு 10 days 15 days டைம் எடுத்து தான் அகைன்ஸ்ட் ஆர்டர் பண்ணி தான் அது வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால வந்துட்டு போய் ஒரு டேமேஜ் பண்ணிட்டோம், ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வேணும்னா வாங்கி நம்மளால அதை சரியே பண்ண முடியாது. நம்ம அது ப்ராப்ளம் போய் முடிஞ்சிடும். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா என்எம்எஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, அது மாதிரி வெயிட்டே இருக்காது. ஒரு 4x2 டைமென்ஷன் இருக்குன்னா நம்ம ஒரு கையிலே அதை தூக்கலாம். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, கார்ட்போர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் அடுத்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ டீனகரில் கூட யூஸ் பண்ணுறேன், கேட்டேன், அவங்க யோசிச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஷேர் பண்ண முடிஞ்சா நான் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இது இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹீடெக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு மெட்டீரியல். அந்த ஹீடெக்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ஃபெவிகால் யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி ஃபெவிகாலுடைய ஒர்க்கையே தான் பண்ணும், பட் சீக்கிரமாக பண்ணும். ஒரு 10x ஸ்பீடில் பண்ணும். ஃபெவிக்விக் அளவுக்கு இருக்காது. ஃபெவிக்விக்ல நீங்கள் ஒட்டுறதுக்கு டைம் கொடுக்காது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது. பட் ஃபெவிகால்னா நீங்கள் போட்டு 1 hour கழிச்சு எடுத்தீங்கன்னா கூட வந்துடும். பட் ஆனால் இந்த ஹீடெக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த இன்டீரியர் ஃபீல்டில் லேமினேட் டு பிளைவுட்டாக இருக்கட்டும், இல்லை லேமினேட் டு லேமினேட்டாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட்லையும், அதாவது மெட்டல் இல்லாத ப்ராடக்ட்ல இந்த மாதிரி உட் ரிலேட்டட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் சார்கோல் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், யூபிவிசி, இந்த மாதிரி யூபிவிசியில் பிவிசி மெட்டீரியல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுற பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹீடெக்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதே சேம் ஹீடெக்ஸ் தான் இந்த மெட்டீரியலுக்கும் லே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால அதை இன்ஸ்டால் பண்ணுறதும் ஈஸி. அடுத்து கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரிசப்ஷனுக்கு பேக் வால் பார்த்தீங்கன்னா டெக்கர் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்கர் பண்ணிருக்க வாலில் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வால் வந்து எப்பயுமே டச்சபிளாக இருக்கக்கூடாது. போய் எல்லாரும் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி, உட்கார்ற மாதிரி, தொடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதில் ஏதாவது இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோதான், அந்த டேமேஜ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஸோ அதை அக்சஸ் பண்ண முடியாத ஏரியாவுக்கு அதை எப்படி இதை வச்சு டெக்கர் பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்கர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு இது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அட்மாஸ்பியர் கண்டிஷனில் எங்கேயாவது சன்லைட் படுது, இல்லை மழை தண்ணி படும் அப்படின்னா அந்த இடத்துல இதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரே ஒரு பேனல் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள். இது இப்படி தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்புட்டு. இதுக்கு மல்டி பேனல்ஸ் இன்டர்லாக் பண்ணி தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு பேனலில் தெரியாமல் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப போயிட்டு அதே நம்பர்ஸ் கடையில் ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அந்த ஒரு பேனலில் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷனில் ஆகி வருது, ஓகேவா?
ஸோ அந்த டை தான் இது எல்லாம் மேட்ரு வந்து டை தான். அந்த டை பிளாக் டை, க்ரீம் கலர் டை, அதுக்கப்புறம் வந்துட்டு பீச் கலர், இந்த மாதிரி சாட்டில்லேருந்து பேஸ்டல் ஃபினிஷ் வரைக்கும் அந்த டைஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் சேம் கலர்லேயே நிறையா டைஸ் அடுத்தடுத்த லாட்டில் மாறிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஒன்ஸ் டேமேஜ் பண்ணி ஒரே ஒரு பேனலில் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு அவுட்புட்டில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல ஒரு பேனலில் மட்டும் மாற்றிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இதை கிளைண்ட்டுக்கிட்டையும் இதை பற்றியான ஒரு அவேர்னஸை கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு இதை வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்காது, ஓரளவு நம்ம பார்த்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அவங்ககிட்ட அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இதை நம்ம யூஸே பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி 2 வியூ காமிச்சதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்டு ஓகே சொல்லிடுவாங்க, நம்மளும் பண்ணிவிடுவோம், இதே மாதிரி வியூ வந்துடும். பட் அதில் நாளைக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா டேமேஜ் அவங்க தான் பண்ணாங்க, கிளைண்ட் சைடில் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. சிம்பிளாக கேட்பாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணும் இந்த மாதிரி இது பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை வேணான்னு சொல்லியிருந்திருப்பேனே, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நம்மளும் நிறையா, நான் இப்போ 2 விஷயத்தில் நிறையா 1-2 விஷயம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். இதை மாதிரி நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கணும் கிளைண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவும் அதே கேட்டகரி தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதை பற்றி எல்லாமே சொல்லிவிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். பட் காஸ்ட் வைஸ் கம்மி தான், ஒன்றும் பெரிய லேக்ஸ் கணக்கிலலாம் போகாது ஒரு வால் பண்ணுறதுக்கு. இது அதோட கான்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு இன்டர்வியூ உங்களுக்கு அதை புரியறதுக்காக சொன்னேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகிறேன். லூவர்ஸ். இந்த லூவர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் இப்போ வரைக்குமே இந்த லூவர்ஸுங்கிறது வந்து இருக்கும். இது என்னது அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் யூபிவிசி கிரேடு பிளாஸ்டிக்ல வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, சம் கலர்ஸை வச்சு உட் டெக்ஸ்சரே அதில் கொண்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துலவே இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப இன்டீரியரில் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஒரே ஒரு வாலை மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும், இல்லை ஒரே வாலில் வந்துட்டு சில வீட்டில் நீங்கள் இப்போ கூட இன்ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே வாலாக இருக்கும். பட் அந்த வாலில் வந்து ஒரு பாத்ரூம் டோர் இருக்கும். பட் நமக்கு கண்ணுக்கே தெரியாது, அது கிட்ட போய் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே இந்த லூவர்ஸ் பேனல் வச்சு தான் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா இந்த லூவர்ஸ் பேனல் வச்சு பண்ணீங்கன்னா அந்த 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 கட்டிங்கே தெரியாது, அந்த அளவுக்கு இன்டர்லாக் ஆகி பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதை நான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் முடித்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து ஃபோட்டோஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். நான் ஸ்லைடில் போடல, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இது வந்து இதுவுமே அந்த ஹீடெக்ஸ் ப்ராடக்டை வச்சு தான் நம்ம வந்து பேஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்ஸ்டலேஷன் ஈஸி. ஹீடெக்ஸ் இன்டர்லாக்கிங் வந்து ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இன்டர்லாக் ஆகிறதே கண்ணுக்கு தெரியாது. அதை நான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் அனுப்பும்போது உங்களுக்கு அது புரியும் எப்படி வந்திருக்கு. இது வந்து வெர்டிக்கல் பேனலாக, இவங்க ஃபுல் பேனலாக கொடுக்க மாட்டாங்க. 1 feet cross 10 feetக்கு ஒரு பேனல் இருக்கும். அந்த ஒரு பேனலாக ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம லே பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்தடுத்த பேனல் அது மேலே இன்டர்லாக் ஆகிக்கிட்டே வரும். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஈவன் ஃபினிஷிங்கில் வந்துடும். அதாவது என்ன சொல்கிறது, ஹை வெரைட்டிஸில் வந்துட்டு ஒன் மினிட். ஓகே, நீங்கள் நந்தா கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து சிலிக்கான் ஃபோம் ஸ்ப்ரே அண்ட் ஈபாக்சி பேஸ்டு சீலண்ட்னு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு கேப்பை மட்டும்தான் ஃபில் பண்ணணும், வேறு எதுவுமே அது பண்ணாது. ஒரு ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்காது,
வேற எதுவுமே பண்ணாது. ஒரு கேப்ப ஒரு ஸ்பாஞ்சி மெட்டீரியல வச்சு நீங்க வந்து அத வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஈபாக்ஸிங்கிறது அப்படி கிடையாது. ஈபாக்ஸி இஸ் வெரி, வெரி, வெரி என்ன சொல்றது? அ எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல். அது வந்து லோடுமே எடுக்கும். அது வந்து ஒரு 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 சாலிட் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் அட்டெயின் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட். டாக்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அவங்க வந்து என் நம்பர்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து ஈபாக்சி ரிலேட்டடா வந்து சேல் பண்றாங்க. ஃபார் எதுக்கு அப்படின்னா ஷியர் கிராக் இருந்தா அதை இன்ஜெக்ட் பண்றது. இந்த கிராக்ஸ் பில்டிங் நடுவில் ஒரு கிராக்ஸை எப்படி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இந்த ஈபாக்சி வந்து எதுக்கு அப்படின்னா அது லோட் வைஸாவும் அரெஸ்ட் பண்றது தான் இந்த ஈபாக்சி. பட் நீங்க சிலிக்கான் வச்சு ஃபில் பண்ணீங்கன்னா லோடெல்லாம் எதுவுமே எடுத்துக்காது. ஜஸ்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணி விட்டுரும் அவ்வளவுதான். அதை ஒரு ஒயிட் பட்டிமா வச்சு பட்டி பார்க்க போறோம். அது எனக்கு பார்க்க அசிங்கமா தெரியக்கூடாது அப்படின்னா அந்த கேப்பை சிலிக்கான் வச்சு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பட் இல்லை எனக்கு அது எனக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும், அந்த கிராக்ஸ் இன்னும் ஃபியூச்சர் டெவலப் ஆகாமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈபாக்சி பேஸ்ட் சால்வெண்ட் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். ஒரு 1 லிட்டர் நீங்கள் போய் வாங்க போனால் சம்திங் 800 ருபீஸ்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். அதுவுமே நீங்கள் கிராக்ஸ் உங்களால் அது கரெக்டாக ப்ரிக்யூமெண்ட் எடுக்க முடியாது. நீங்கள் கிளைண்ட் கிட்ட இது எவ்வளோ தூரம் போகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ ஈபாக்சி வாங்கணும் அது அது வந்து நம்ம வந்து சொல்லவே முடியும். அதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த என்னென்ன ஃபீல்டு ரிலேட்டடா எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இது என்னென்ன ஃபீல்டு நல்லா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ங்கிறது மேஜர் ரோல் பண்ணும். நானுமே ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் எலக்டிவ்ல தான் படித்தேன். நான் அப்போ எதுவுமே எனக்கு தெரியல. பட் இப்போ மேஜரா வந்து இப்போ ரீசெண்டாக இங்கே நிறைய பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் வந்து சூப்பர் ஃபீல்டு. பட் அதே மாதிரி அதை பண்றதுக்கு இங்க ஆளுமே இல்லை. அதனால நீங்க தயவுசெய்து உங்களுக்கு எலக்டிவ் இருந்துச்சுன்னா ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் எடுங்க. அதுல வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னா இதெல்லாம் ஃபீல்டை யார் எனக்கே தெரியல. இங்கே டாக்டர் சீரியோட ஷோரூம் இருக்கு. நான் போய் விசிட் பண்ணணும்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு அதுக்கான டைம் இல்லாதனால நான் போய் விசிட் பண்றது இல்லை. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அங்கே ஏதாவது ஷோரூம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். சிலிக்கான் கேன் பி யூஸ்ட் இன் பேட்ச் ஒர்க் ஆர் நாட். சிலிக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். சிலிக்கான் யூஸ் பண்ணலாம், பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நீங்க யாருக்கு பண்ண போறீங்களோ அந்த கிளைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பிகாஸ் காஸ்ட் வைஸ் அதிகமாகும். பட் பெர்மனன்ட் சொல்யூஷன். நீங்க நீங்க சிமெண்ட் மார்ட்டர்லாம் வச்சு அந்த 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 கிராக்குக்குள்ளலாம் நீங்க ரொம்ப தூரம் இன்டெப்தா போக முடியாது. பட் இது ரொம்ப லிக்விட் சொல்யூஷன்ல இருக்கிறதுனால மல்டி இடத்துல அந்த இன்ஜெக்ஷன் வச்சு இன்ஜெக்ட் பண்ண முடியும். அது அது ஃபுல் கிராக்கையும் த்ரூ அவுட் அரெஸ்ட் பண்ணும். பெஸ்ட் சொல்யூஷன். நீங்க வந்துட்டு அது இதை பேட்ச் ஒர்க் வந்து யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். பட் எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமாகும். அதை கிளைண்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். வேற ஏதாவது கொஸ்டின் தான் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எடுத்த டாபிக் வரைக்கும் 4 டாபிக் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஃபோம் ஸ்ப்ரே, செகண்ட் வந்துட்டு யூபிவிசி விண்டோ, தேர்ட் வந்துட்டு இன்விசிபிள் கிரில், ஃபோர்த் வந்துட்டு பியூ ஸ்டோன் பேனல் எடுத்திருக்கேன். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.
ஹலோ பிரபு, ஸ்லைட் போலாமா இல்லை எதுவும் எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் இல்லை 4th டாபிக் வந்து லூவஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது என்னங்கிறத சொல்கிறேன். 5th டாபிக் லூவஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிளாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம வந்து ஒரு வாழை குயிக்காக வித்தின் ஒரு ஹாஃப் டேக்குள்ள ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்ம வந்து கவர் பண்ணி அதை டெக்கர் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த லூவஸ் போகலாம். பட் இது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இன்ஸ்டலேஷன்ங்கிறது வெரி வெரி ஈஸி. அதே ஹீடெக்ஸ் மெத்தடில் தான் பண்ணுவாங்க. பின்னாடி ஒரு கம் பிளேஸ் பண்ணி அதை வாலில் பிளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதே இது அந்த வாலில் டிவி வைக்க போகிறாங்க, இல்லைனா வேற ஏதாவது பைப் லைன்ஸ் இருக்குது, இல்லை எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் மீன்ஸ் வால்குள்ள அது கன்சீல்டாக வந்து இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதர் தன் தட் அதுக்கு வெளியவே போயிட்டு இருக்கு, அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வேணும், சுவிச்சஸ்லாம் இருக்குன்னா நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் பிளைவுட் பேனல் பண்ணிட்டு அந்த பேனலுக்கு மேலே இந்த லூவஸ் வந்து நாங்கள் பேஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதை பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். மெயின்டெனன்ஸ்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது, கலருமே ஃபேட் ஆகாது. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் லூவஸ் இன்டீரியர் லூவஸ்ன்னு சொல்லி 2 இருக்கு. இந்த எக்ஸ்டீரியர் லூவஸ் வந்து கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஹார்டாக இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அதோட விஷன் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இன்டீரியர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது வந்து நார்மல் லூவர்ஸு, அதுவே போதும். பட் இதோட கான்ஸ் என்ன அப்படின்னா இது ஈஸியாக எதுக்கு மட்டும் ரியாக்ட் ஆகும், கெமிக்கல் காம்போசிஷனுக்கு மட்டும் ரியாக்ட் ஆகும். இது எனக்கு பெரிய ஒரு என்னோட அனுபவத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரு சைட்டில் வந்துட்டு ஒரு 15 to 18,000 ருபீஸ் லாஸ் பண்ணோம். இது இந்த ஒரே ஒரு லூவஸால். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லூவஸ் எல்லாம் பேஸ் பண்ணிட்டாங்க. சைட்டு ஹேண்ட் ஓவர் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து சைட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம். அந்த க்ளீன் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து தின்னர். அப்போது கிளீனிங்க்குன்னு சொல்லி பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான தின்னர்ஸ் அந்த கிளாத்தை கொடுத்துருவோம், அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் யாருமே அவங்க கிட்ட சொல்லலை இந்த லூவர்ஸை வந்துட்டு தின்னர் வச்சு ரப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க கம்ப்ளீட்டாக அந்த தின்னர்ஸை வச்சு ரப் பண்ணிட்டாங்க இந்த லூவர்ஸை. வித்தின் ஒரு 1/2 an hourக்குள்ளே அந்த லூவர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் மாறிடுச்சு. நான் போட்டிருந்தது வந்து பீச் கலரு, ஃபுல்லாக ஒயிட், அதாவது யூபிவிசி விண்டோ கலருக்கு வந்துடுச்சு. அந்த 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 தின்னர் அந்த அந்த மெட்டீரியல் அதில் டச் ஆன உடனே கம்ப்ளீட்டாக அது வந்து அதோடைய பேஸ் கிரேடான ஒயிட் கிரேடுக்கு போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பிரேக் பண்ணி தான் பிச்சு தான் எடுக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அதை திரும்ப உடச்சி எடுத்துட்டு திரும்ப புது லூவஸ் ஆர்டர் பண்ணி அதை நான் அதே மாதிரி இதுக்கு நான் போட்டு கொடுத்தேன். அதை டைமும் கொடுக்கல. பிகாஸ் எல்லாருமே கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இருக்கிற எல்லாருமே வந்து ரெண்டல் ஹவுஸில் இருப்பாங்க, அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ தட் கடைசி இடத்துல அந்த ஸ்டாக் இருந்தது எங்கள் கிட்ட இல்லை, ஷாப்பில் இருந்தது. ஸோ இம்மிடியேட்டாக நான் அதை மறுபடியும் வாங்கி மறுபடியும் அதை லே பண்ணி கொடுத்தேன். பட் ஆனால் ஆஃப் டேல இதை லே பண்ணிடலாம், டெக்கராக மாறிடும். அப்படியே அந்த சைட் மீன்ஸ் அந்த நீங்கள் பண்ண வால் வந்து டெக்கராக மாறிடும். அதே மாதிரி அக்வஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம், சவுண்ட் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு என்ன அந்த மாதிரி ஒரு இப்போ வரைக்கும் இன்டீரியர்ஸில் இதை எல்லாருமே பண்ணுவாங்க. இது ஃபுல் வால் பண்ணலன்னா கூட அங்கங்கே டிவி யூனிட்ல அங்கங்கே பண்ணுவாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்கேன். ஒரு பேனல் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பேனலும் சேர்த்து உடஞ்சிடும். இது வந்து அதான் இதில் பிரச்சனையே. ஏன்னா எல்லாமே இன்டர்லாக்கிங். அது ஹீட் எக்ஸ்போர்ட் பேஸ் பண்ணதுனால என்டையராக நல்லா ஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேனல் டேமேஜ் பண்ணிட்டே தான் அது வரும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது தின்னருக்கு ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி தின்னருக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா கெரோசின் பெட்ரோல் எது போட்டு அதை ரப் பண்ணாலும் அது இம்மிடியேட்டாக போயிடும். நீங்கள் அதே மாதிரி அந்த க்ளீன் பண்ணவர் கூட இந்த மாதிரி கலர் மாறுதுங்கிறது எங்கிட்ட சொல்லவே இல்லை. வித்தின் 1/2 an hourக்குள்ளே அது லேசாக நான் லைட்டாக தான் அதை ரப் பண்ணேன், ஆனால் எனக்கு கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது ரிலேட்டட் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா சாட் பாக்ஸில் கொடுங்க, நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி தான் இருக்கும் அந்த லூவர்ஸ். இப்படி தான் இருக்கும்னா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா 1 feet கிராஸ் 10 feet ஹைட்டில் அப்படியே பேனல் பண்ணலாம் கிடைக்கும். அந்த பின்னாடி சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கும், பிகாஸ் பேஸ்ட் ஆகிறதுக்காக.
நீங்க எலிவேஷன் சர்ஃபேஸ் நம்ம நம்ம பார்க்குற சர்ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி லூவர்ஸ் வந்துட்டு பேட்சா இருக்கும். இது வந்து நான் சாம்பிள் தான் வச்சிருக்கேன். என் நம்பர்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 25,000 ப்ராடக்ட், அதாவது கலர்ஸ், டெக்ஸ்டர், வேரியேஷன், அந்த அந்த ஒரு குரூப் இன்னொரு குரூப்பும் கேப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க என்ன வார்ட்ரோப் கலர் செலக்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு இந்த 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 லூவர்ஸை வந்து அந்த ரூமுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போறேன். இது லாஸ்ட் டாபிக். இது பேர் ஜிப்சம் பிளாஸ்டர். இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் என்ன அப்படின்னா, நம்ம சவுத் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம பிரிக்கை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் சிமெண்ட் மார்ட்டர் அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்து பேக் பண்ணுவோம். அதில் வந்து இப்போ நிறைய எம் சாண்டு, அதுக்கு ரிவர் சாண்டுன்னு இருக்கு. இந்த பூச்சுன்னு சொல்லுவாங்க, பூச்சுக்கு மட்டும் வந்து நாங்கள் வந்து ரிவர் சாண்ட் தான் யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது ஈவன் சர்ஃபேஸாக பண்ணணும். அதே மாதிரி ரிவர் சாண்டோடைய காஸ்ட் எங்கேயோ போகும், உங்களுக்கு தெரியும். எம் சாண்டை கம்பேர் பண்ணும்போது 4 times அதிகம் ரிவர் சாண்டு. ஸோ அது டைமும் எடுத்துக்கும். உங்களுக்கு என்ன சொல்றது, அவ்வளோவா அதை பண்ணிடலாம், பட் கிராக் எதுவுமே வராது. பட் டைம் எடுத்துக்கும், காசு ஜாஸ்தி. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால ஜிப்சம் பிளாஸ்டர் தான் இப்போ இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் அப்பார்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தனியாக வில்லா வந்துட்டு நம்ம டி நகரில் நான் இப்போ கரண்ட் சைட் ரன்னிங் போயிட்டு இருக்கு. அந்த சைட்லையுமே எனக்கு பண்ணது வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் தான் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் வில்லாலையுமே இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒன்றுமே கிடையாது, அந்த வெறும் சாக் பவுடர் பேக் மாதிரி இருக்கும். அது 2 ஃபார்மெட்டில் கிடைக்கும். பவுடர் ஃபார்மெட்டும் கிடைக்கும், லிக்விட் ஃபார்மெட்லையும் கிடைக்கும். பவுடர் ஃபார்மெட் எதுக்கு அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான காய்ஸ் வந்து கரெக்டாக அதுக்கு என்ன வாட்டர் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி அதை பண்ணிடுவாங்க. பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்னன்னா, ஒன்று எக்ஸஸாக வாட்டர் ஊற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான வாட்டர் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி வரும்போது நமக்கு கிராக்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிர்லா பட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அது நல்ல பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து செயின்ட் கோபின் இருக்காங்க, அதெல்லாம் டாப் பிராண்டு. இவங்கெல்லாம் வந்து அந்த கரெக்ட் வாட்டர் ப்ரொபோர்ஷன் பண்ணி அந்த கரெக்ட் மிக்சர்லேயே கொடுத்துட்டாங்க. பேக்லேயே வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட்டாகவே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே இந்த வாலில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 2 daysல ஒரு 3 லேபர்ஸ் வச்சு ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணி முடிச்சுக்குவாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சாக் பவுடர், அவ்வளோதான். இதை நீங்கள் எதுக்காலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வால்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபால் சீலிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங்கோட ஜிப்சம் போர்டை வந்துட்டு இந்த 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 பவுடர், இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் வச்சு தான் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுவாங்க. இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டைம் அதிகமாக எடுத்துக்காது. அதுக்கப்புறம் காஸ்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபயர் ரெசிஸ்டன்ஸு ஆப்வியஸாக இந்த மெட்டீரியல், இந்த சாக்கு, இந்த மாதிரி ஜிப்சம் இது எல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தான். முக்கியமாக க்யூரிங் டைம் கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் நார்மல் சிமெண்ட் வாட்டரை வச்சு பண்ணீங்கன்னா க்யூரிங் டைம் ஜாஸ்தி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் க்யூரிங் டைம் எவ்வளோ ஜாஸ்தி எடுக்கும்னு சொல்லிட்டு. இது க்யூரிங் டைம் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நாளைக்கு அதை மறுபடியும் இன்னொரு வாட்டி பட்டி பார்த்துட்டு நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம், அவ்வளோதான். அது மாதிரி தெர்மல் கண்டக்டிவிட்டி நார்மல் அந்த நம்ம சிமெண்ட் வாட்டரை வச்சு பண்ணும்போது இருக்கிற டெம்பரேச்சர், இன்டோர் டெம்பரேச்சர் வந்து வென் கம்பேர்ட் டு இந்த ஜிப்சம் பிளாஸ்டரில் கம்மியாக இருக்கும். அதுக்கு கம்மியாக இருக்குன்னா டோட்டலாக கம்மியாக இருக்கும், ஒரு 1 or 2 degrees கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தெர்மோ பிரிக்ஸ்னு ஒரு பிரிக் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த போட்டோஸ்ல காமிக்கிறேன். அந்த தெர்மோ பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இப்போ ரமணியம் அனுகிரகான ஒரு அப்பார்ட்மெண்ட், அது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். எனக்கு நான் டிசம்பர்ல ஹேண்ட் ஓவர், ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தெர்மோ பிரிக்ஸ் தான். அந்த தெர்மோ பிரிக்ஸ் வந்துட்டு உள்ள ஃபுல்லா ஹாலோ ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். அது யாராவது எப்பயாவது சென்னைக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்னோட சைட்டுக்கே கூட்டு போய் கூட காமிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தெர்மோ பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சூப்பர் இன்சுலேஷன் மெட்டீரியல். அதாவது உங்களுக்கு அப்படியே ஒரு 5 degrees வந்து அவுட்டோருக்கும் இன்டோருக்கும் வேரியேஷன் காட்டும். ஏன்னா அந்த மெட்டீரியலே ஹாலோவா தான் இருக்கும். அப்படிங்கும்போது வென் கம்பேர்ட் டு நீங்க கம்பேர் பண்ற போது கூட இது வந்து அதை விட இன்னும் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். பட் அந்த டாபிக்கை எடுக்கல. நான் உங்களுக்கு அது அது தேவைப்படும் போது நான் உங்களுக்கு அதை நான் சொல்றேன்.
ஃபினிஷிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ உங்களுக்கு தெரியும், காலையில வந்த உடனே லேபர் கிட்ட ஒர்க் பண்றாங்கன்னா, அதே ஃபினிஷிங் டில் ஈவினிங் வரைக்கும் அவன்ட்ட வெயிட் பண்ணி அவன்ட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது வீட்டுக்கு போற அவசரத்துல நம்ம வந்துட்டு எல்லாரும் பண்றது தான். அவனும் அது மாரி பண்ணுவாங்க. ஸோ இதுல ஃபினிஷிங் வந்து நீங்க எப்படி பண்ணாலும் அது ஒரே மாரி தான் வரும். ஏன்னா பிகாஸ் இத ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இத வந்து கம்ப்ளீட்டா தேய்ப்பாங்க. ரப் பண்ணுவாங்க. ரப் பண்ணி ஃபுல்லா அந்த ஈவன் சர்ஃபேஸ் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு சர்ஃபேஸ் ஈவனா மாறிடும். அது மாரி கிராக்ஸ் எல்லாம் இதுல வராது. லெஸ் டியூரபிலிட்டி மீன்ஸ் என்ன சொல்றது? ஆனா அதுல நம்ம நம்ம கான்கிரீட்ல பண்ற அந்த அந்த சிமெண்ட் மோட்டார்ல பண்ற ஒரு ஒரு டெக்ஸ்சர் வந்து ஒரு டெக்ஸ்சர் இல்ல. ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இதுல இருக்காது. அதே மாரி வாட்டருக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா, ஈஸியா இப்போ அ ரெய்னி சீசன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஈரம் வந்து வீட்டுக்குள்ள தெரியும். வால்ல பார்த்தீங்கன்னா, அந்த டேம்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேம்ப்னஸ் தெரியும். பட் இது அந்த சிமெண்ட்ல பண்றத விட இதுல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது சீக்கிரமாவே வால்ல ரியாக்ட் பண்ணும். ஏன்னா சொல்லியிருக்கேன்ல வாட்டர்ல அதிகமா ரியாக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் செல்ஃப் லைஃபிங் குடுத்துருக்கு. நீங்க எவ்வளோ திக்னஸ் சிமெண்ட்ல குடுங்க, அவ்வளோ திக்னஸ்லாம் குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ஒரு அதுல பாதி திக்னஸ் இது மட்டும் இதுல குடுத்தா போதும். இந்த சிமெண்ட் பிளாஸ்டருக்கு. இப்ப நீங்க அடுத்து பார்த்து இதுதான் என்னோட சைட்டு. இப்ப சொன்னேன்ல அனுகிரகா, அ ரமணியம் அனுகிரகான்னு சொல்லிட்டு. இது லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரிக் தெரியும் மேல. இதுதான் அந்த தெர்மோ பிரிக்ன்னு சொல்றது. இந்த சைட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி போம்போது. அதனால சும்மா கிளையன்ட்டுக்கு அப்டேட் குடுக்குறதுக்காக நான் எடுத்த ஃபோட்டோஸ் இது. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜிப்சம் பிளாஸ்டர் அப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. கீழ அந்த சாக் பவுடர் பேக் இருக்கும். ஓகேவா? இது சைட் என் சைட் தான். இது வந்து இப்போ ஃபியூச்சர் சைட். ஸோ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியா ஒர்க்க முடிக்கலாம். இத முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு இன்னொரு கோட் அப்ளை பண்ணா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே அத ரப் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு பிரைமர் கோட் பண்ணிட்டு ராயல் எமல்ஷன் பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியா இருக்கும். ஒர்க் முடிக்கிறது. அவ்வளோதான். இது ஸ்லைட் முடிஞ்சுச்சு. நீங்க கேட்ட நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஸ்லைட்லேருந்து வர்றேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா மறுபடியும் எனக்கு பின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இது சிலிக்கான் ஃபோம்ஸ் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூபிவிசி விண்டோ சொல்லியிருக்கேன். யாராவது பசங்க கோல்பிட்ல இருந்தீங்க அப்படின்னா, சீரியஸா போயிட்டு அந்த புரொடக்ஷன் யூனிட்ட நீங்க பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் இப்போ அதெல்லாமே பிசினஸ். பயங்கரமான பிசினஸ். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நெறைய பேர் ரீப்ளேஸ் ஆயிட்டே வராங்க. இன்விசிபிள் கிரில். இத நீங்க கோல்பிட்ல யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது யாரும் பார்த்துருந்தீங்க அங்க போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வெண்டாஸும் இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து தான் நீங்க ஆர்டர் பண்ணி வெண்டாஸ் அங்க ஹையர் பண்ணி போய் அத வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதையுமே சும்மா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது பியூ ஸ்டோன் பேனல். இது பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லூவர்ஸ் அண்ட் தென் ஜிஸ்டம் பிளாஸ்டர். இவ்வளவுதான். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா பின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லாஸ்ட்டா பேசுறேன். அது என்னன்னு மட்டும் கேட்டுக்கோங்க. இப்போ அந்த நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். 3 ஃபீல்டு தான். 3 டைரக்ஷன்ல தான் நீங்க இப்ப டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை தாண்டி சிவில்ல சிவில் அண்ட் தென் இன்டீரியர்ல நிறைய இருக்கு. இப்போ நான் சென்னையில இந்த டிசம்பர் இந்த லாஸ்ட் இயர் எண்டில் ஒரு 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ளட் வரும். அது காமனா 2 இயர்ஸ் கொன்சோ இல்லை எவ்ரி இயரும் வந்துட்டு தான் இருக்கு. அதனால இப்ப எங்களுடைய மடிப்பாக்கம், நான் மடிப்பாக்கத்துல தான் இருக்கேன். எங்க ஏரியாலேயே பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணாம அதை எலிவேட் பண்றாங்க. 2 ஃபீட் 3 ஃபீட்டுக்கு பில்டிங்கையே எலிவேட் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜி யாருக்காவது பார்த்தீங்கன்னா நீங்க போய் அதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் அதான் ஜாக்கியை பிளிந்த் பீமுக்கும் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஜாக்கியை இன்க்ளூட் பண்ணி அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையுமே ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட்டுக்கு அப்படியே ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எக்ஸலன்ட் டெக்னாலஜி. ஒரு ஒரு எல்லாராலையுமே கம்ப்ளீட்டா வீடை இடிச்சுட்டு ஹைட்டை கட்ட முடியாது. ஸோ அது ஆகக்கூடியல 30-40% எக்ஸ்பென்ஸ் தான் இதுக்கு ஆகுது. ஸோ இப்போ நான் இன்டீரியர்ஸ்க்கு அப்புறம் இதை தாண்டி என்ன பண்ணலான்ட்டு ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனுக்கு நான் வந்துட்டு இப்போ என்னுடைய டைரக்ஷனை கொஞ்சம் லைஸாக மூவ் பண்ணியிருக்கேன். கிராக்ஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒன்ஸ் அந்த தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு சும்மா கிடையாது. அந்த உடன்ல இருந்து நீங்கள் டோர் ஃப்ரேம்ல இருந்து நீங்கள் கிரவுண்டில் போட்டிருக்க சாயில் முதற்கொண்டும் செட்டில் ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைலுக்குமே வாய்டா வந்துட்டு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சோம். நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, உள்ள ஒரு மெட்டீரியல் இல்லாத மாதிரி பேக்கெட்ல இல்லாத மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு
வாய்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே இந்த 3 ஃபீல்டு தான் இருக்கு, இந்த 3 டைரக்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. டோட்டல் ஸ்டேஷன்ல இருந்து இன்டீரியர்ஸ்ல இருந்து இன்டீரியர்னா ஒன்று அங்கே எந்த எந்த இதுலையுமே வராது. பட் ஆனால் அதில் எவ்வளோ ஸ்கோப் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு 1 crore ஃப்ளாட் வாங்குறாங்கன்னா அவங்களுடைய மினிமம் பட்ஜெட்டே 15 lakhs to 20 lakhs இன்டீரியர் பண்ணுவாங்க. 1 crore வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் 1 crore இங்கே வந்துட்டு நார்மல் வீடு வாங்க 900 to 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 90 to 1 crore வந்துடும். ஸோ அவங்க 20 lakhsக்கு அஃபோர்ட் பண்ணியே ஆவாங்க. எந்த பில்டருமே வந்து அதில் இன்க்ரீஸ் இன்க்ளூடே ஆகாது. அது அடிஷ்னலாக தான் பண்ணிக்கணும். அப்படின்னா இங்கே ஸ்கோப் ஜாஸ்தி. அது ஒன்று. இந்த ரிப்பேர் ரீஹாபிலிட்டேஷனுமே நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் அதை எலக்டிவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படிக்கும்போது எலக்டிவ்ல இருந்தது. இப்போ மேபி அது எதில் இருக்குன்னு தெரியல. நீங்கள் அதுலேயுமே இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாருக்கு இது இருக்கோ நீங்கள் கொஞ்சம் அதை என்கொயர் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இது நான் எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட நம்பரை வந்து பிரபு கிட்ட இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நான் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு என்ஏசி அண்ட் தென் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. என்னத்தட பேசணும் வேடு நாளைக்கு மணி ஆளுக்கு பிறந்த நாள்.